எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் வந்து இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒன்று தான், வேற எதுவும் இல்லைங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடோட சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓட்டு எண்றதுல வந்து ஏன் வந்து இப்போ இந்த இவ்வளோ நாள் நடந்த தேர்தலை விட ஆனால் 1971 நடந்த எம்ஜிஆர் அவங்க வந்து புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேக்கு மாறி ஏடிஎம்கேங்கிறது ஒரு கட்சியை மிகப்பெரிய ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியில நிற்கும் போது முதல்ல எப்படி வந்து அவருக்கு அவ்வளவு வரவேற்பு கிடைச்சிச்சோ அதே அளவு பார்த்தீங்கன்னாக்கா இப்ப டிவிகேக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நான் மற்ற கட்சிகள் யாரு நம்மளுக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சின்னு எல்லாரையும் கேட்டீங்கன்னா ஸோ சின்ன பிள்ளையில இருந்து யார் வேணாலும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னாக்கா மெயினா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டிகே இவங்களாம் வந்திருந்தாங்க, சீமன் கட்சி இவங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ ஆனா இப்ப இந்த தேர்தலை வந்து அதிகமா வந்து எல்லாம் உலக நாடுகளில் உள்ள அத்தனை ஸ்ரீலங்காவோட எடுத்துங்க அங்கிருந்து கூட நிறைய பேர் வந்து பேசுறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்த தேர்தலை வந்து நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு பர்டிகுலரா வந்து நம்ம ஊர்ல வந்து ஓட்டு போடுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து அங்க எல்லாமே இருக்குது. ஆனா இந்த ஸ்ரீலங்காவில் உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன அவங்களும் வந்து ஏன் அவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா வேற யாரும் இல்லைங்க, ஒரே ஒரு ஆளுக்காண்டி தான், அதாவது விஜய். ஸோ அவங்களுக்கு ஒரு ஆளுக்காண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து ரொம்ப எப்போ வந்து இந்த ரிசல்ட் எப்படி வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே டோட்டலா வந்து மாறி இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சு நடந்திருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாளும் வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ கட்சி ஆரம்பிச்சு வெறும் 2 வருடங்கள் தான் ஆகுது. ஸோ இந்த 2 வருடங்களுக்குள்ள அவங்களோட கட்சி வந்து அந்த அளவுக்கு வந்து பூஸ்டப் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து மெயின் ஓட்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர் தான். ஸோ இப்போ உள்ள யங்ஸ்டர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மெயின் அவங்க தான் வந்து விஜய், அவங்களோட பேரு அவங்களோட நேம் தான். ஸோ அவங்களோட நேம்னால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவு ஒரு ஓட்டு வந்து லீடிங்ல இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வரையும் பாத்தீங்கன்னாக்கா 100க்கு மேல, அதாவது 100 சீட்டுக்கு மேல வந்து இப்போ அவங்க வந்து லீடிங்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்கிறதுக்கான, ஏன்னா இவங்க மேல நிறைய அலிகேஷன் வந்து முன்னாடி வச்சிருந்தாங்க. வந்து பாத்தீங்கன்னாக்கா கரூர் இஷ்யூ. ஸோ இந்த கரூர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒரு 40 பேருக்கு மேல வந்து இறந்து போயிட்டாங்க, பொதுமக்கள் இறந்து போனாங்க. அதாவது அப்போதைக்கு அங்க வந்து டிவிக்கு வந்து கூட்டம் வச்சு, ஸோ கூட்டம் வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல்ல 40 பேருக்கு மேல வந்து இறந்து போனாங்க. ஸோ இறந்து போனதை வந்து இவங்க வந்து யாரு விஜய் வந்து அவங்க வந்து பார்க்கல. ஸோ அதனால வந்து அப்புறம் வந்து மற்ற கட்சி எல்லா கட்சியிலையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரை வந்து ரொம்ப கேவலமா பேசுறது, யாரும் வந்து பேச மாட்டேங்கிறாரு, பார்க்க மாட்டேங்கிறாரு, ஓடிட்டாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க வந்து மறுபடியும் வந்து அவங்க ஆபீஸுக்கே வந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து ஆறுதல் சொன்னதெல்லாம் வந்து நம்ம வந்து அதிகமா வீடியோல பார்த்திருப்போம். ஸோ அப்படியெல்லாம் வந்து கட்சிக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து நிறைய ஏடிஎம்கே தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த டிவிகேல வந்து ஜாயின் பண்ணாங்க. டிவிகேல யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து செங்கோட்டையன் வந்தாரு, அதுக்கப்புறம் நாஞ்சில் சம்பத் வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஜாயின் பண்ணாலும் இவங்களோட இது வந்து அப்ப எல்லாம் எதிர்பார்த்தது என்னன்னாக்கா என்டிஏல வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க, யாரு டிவிக்கு வந்து என்டிஏல ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா என்டிஏல வந்து ஜாயின் பண்ணல. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணாம இவங்க தனிச்சையாவே இவங்களுக்கு வந்து யாரும் வந்து சப்போர்ட்லாம் கிடையாதுங்க. சப்போர்ட் இல்லாமயே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கூட்டணி எதுவுமே இல்லாம 100 சீட்டு வரையும் இப்போ வரையும் லீடிங்ல இருந்துட்டு இருக்கு. ஆனா எப்படி இது பாசிபிள்னு சொல்ல முடியல. ஏன்னா இப்ப நான் ஊர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 வயசு 2 வயசு பையன் தான் இருக்கும். ஸோ அந்த பையன் சொல்றான், நான் டிவி கேக்கு தான் எங்க வீட்டுல வந்து போட சொன்னேன் எல்லாரையும். ஏன்னா அவன் வீடியோ பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த விஜயோட ஸ்பீச்சை தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் டிவி எதை கேட்டாலும் டிவிகே அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊர்ல மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த யங்ஸ்டர் எல்லாருமே வந்து டிவிகே தான் போட்டேன். அது மட்டும் இல்லாம இதுல வயசானவங்களும் பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா டிவிகேக்கு போட்டிருக்காங்க. ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, ஒரு கடையில நிற்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்த மாதிரி நான் டிவிகேக்கு தான் போட்டேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கட்சி வந்து எங்களுக்கு வந்து ஒரு லைட் வெளிச்சம் கூட வந்து ஒன்றும் சரியா செய்யல. ஸோ இவர் வந்து அதுக்கு அப்புறமாவது கண்டிப்பா ஒரு நல்லது செய்வார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் கண்டிப்பா டிவிகேக்கு தான் எங்க சைட்ல உள்ளவங்க எல்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60-70 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த பாட்டிக்கு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கேட்டவங்க எல்லாமே. ஸோ இதுல மெயினா வந்து இவ்வளவு ஒரு
ஆர்வம் அதிகமாக வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த போஸ்ட் போர்டில் வந்து யார் யார் வந்து வின் பண்ணுவாங்க, இவ்வளவு இத்தனை பெர்சன்டேஜ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெர்சன்டேஜ் வந்துச்சு. இதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரவி ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிருக்காங்க. அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதில் வந்து நிறைய அந்த கிரைம் ஸ்டோரி இந்த இதை பற்றிலாம் அதிகமாக பேசக்கூடியவங்க. ஸோ அப்படி பேசக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுல வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க தமிழ்நாடு ஃபுல்லா. அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 2349 பேர் வந்து அதுல ஜாயின் பண்றாங்க. ஸோ அந்த எல்லாமே ரிட்டையர்டு போலீஸ் மேன். ஸோ இவங்க எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கனாக்கா அங்க மிகப்பெரிய ஒரு சர்வே எடுக்கிறாங்க. யாரு தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஒரு சர்வேல வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு யாருக்கு 2 லட்சம் வாக்குகளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அதிகமா வந்து வாக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ இவங்க சேகரிச்சதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 லட்சம் வாக்குகளுக்கு மேல வந்து சேகரிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. இதுல வந்து பர்டிகுலரா டிவிக்கே தான் வந்து பீக்ல இருக்காங்க. ஸோ இவங்க அந்த சாம்பிள் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா மெயினா 2 லட்சம் வாக்குகளுக்கு மேல எடுத்திருக்காங்க. ஆனா இதுல வந்து ஒரு பெர்சன்டேஜ் இவங்க தனியா காமிச்சிருந்தாங்க. அதுல காமிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இவங்க 41% யாரு டிவிக்கு வந்து 41% எடுத்து அவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க அந்த ரவி ஐபிஎஸ்ங்கிறவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இந்தியா டுடேல சம்திங் ஏதோ ஒன்று நினைக்கிறேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னாக்கா என்டிஏ கூட்டணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்துல வந்து டிஎம்கே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்துலையும் ஒவ்வொருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ரவி ஐபிஎஸ் அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸோ இவர் தான் வந்துருவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப இந்த ஓட்டு என்ற நேரத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா லீடிங்ல இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா டிவிக்கு தான் இருந்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பா. ஏன்னா அவரு அந்த விஜய்ங்கிற ஒரே பிராண்ட் தான். ஸோ அவங்கனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கட்சி இவ்வளவு வந்து பூஸ்டப் ஆயிருக்கு. ஏன்னா இப்ப புதுக்கோட்டையில எங்க ஊர்ல நின்னது வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் தெரியாத அளவுக்கு கூட வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேண்டிடேட் யாருன்னு தெரியாது. ஆனா நான் போட்டேன் டிவிக்கே தான் போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னாக்க அந்த ஒரே ஒரு பிராண்ட் யாருன்னா விஜய். ஸோ அவங்களுக்காண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இடத்துல வந்து உள்ள ரொம்ப பிரபலமான ஒரு கேண்டிடேட்டை வந்து நிப்பாட்டலை. ஏன்னா மற்ற எல்லா ஊர்லயும் சரி ஒரு சில ஊர்ல வந்து ஒரு முக்கியமானவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா புசி ஆனந்தா இருக்கட்டும், விஜய் அவங்க வந்து 2 தொகுதியில் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய அதாவது முகம் தெரியாதவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கட்சியில வந்து இப்ப ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல எல்லாருமே வந்து லீடிங்ல இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு நாள் வந்து இவங்களுக்கு விஜயோட வந்து மெயின் குறிக்கோளா என்னன்னாக்க டிஎம்கே வரக்கூடாது. டிஎம்கே வந்துச்சுனாக்க இந்த நாடு வந்து ரொம்ப இதாயிரும். ஸோ எங்களோட மெயின் எதிரியே யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம கொள்கை எதிரி வந்து பிஜேபின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் இப்ப இந்த இதுல வந்து எலெக்ஷன்ல வந்து ஓட்டு வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா டிவிக்கு வின் பண்றதுக்கான பாசிபிள் வந்து 90% இருக்கு. கண்டிப்பா வந்து இது வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரிங்க. ஸோ ஏன்னா இவங்க வந்து ஏன்னா மக்கள் வந்து எதிர்பார்க்கறது என்னன்னாக்கா புதுசா யாரும் வந்து நல்லது பண்ணிட மாட்டாங்களா. ஏன்னா இப்ப மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப டிவிக்கு வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலயா என்னன்னு தெரியல மக்கள் வந்து இப்ப எல்லாருக்கும் அவருக்கு ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க. பார்ப்போம் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல எல்லா மக்களுக்கு வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை இருக்கு. ஸோ இவர் வர்றாரா இல்ல வந்து இவங்க வந்து சீட்டு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இன்னும் ஏடிஎம்கேயும் டிவிக்கையும் ஜாயின் பண்ணி அலைன்ஸ் போட்டு இவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்களா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறது வந்து இப்போ ஒரு 4 கேரளா நடக்குது, புதுச்சேரி, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அசாம் மாநிலத்திலலாம் வந்து இன்னைக்கு எலெக்ஷன் அதை போந்து கவுண்ட் பண்றாங்க. ஆனா இந்த மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வந்து எதிர்பார்க்கறது என்னன்னாக்க இந்த புதுசா ஒரு கட்சி யாரு டிவிக்குங்கிற ஒரு கட்சி வந்ததுனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்கள் இடையே வந்து அதிகமா வந்திருக்கு. பாப்போம் இதுல எப்படி வந்து டிவிக்கு வின் பண்ணாங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரி வின் தான் சொல்லலாம். ஸோ வாங்க அடுத்த இதில் பார்ப்போம். நான் வாழ்ந்து பலா.